வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல். இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் நிரந்தரமான வேலைவாய்ப்பை மத்திய அரசு அறிவிச்சிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகாரி வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் தான். அண்டு கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. இது ஒரு லைஃப் செட்டில்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப்னு கூட சொல்லலாம். அண்டு இதுக்கான மாத சம்பளம், அதாவது உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கிற போதே மாத சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 56,100 வரைக்கும் உங்களுக்கான ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன பொசிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேக்கன்சி இருக்குது, அண்ட் உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுமா வேணாமா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாபோட நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே சேரும். அதோட இப்போ பார்த்துருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், இதோடைய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக என்டிஏக்கான 2வது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28ஆம் தேதி வெளியிட்டிருக்காங்க. அண்டு இதுக்கு 17/6/2025 அன்றைக்கு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமிக்காகவும் அண்ட் நேவல் டிஃபென்ஸ் அகாடமிக்காகவும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இதுக்கான கைட்லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இந்த டேபிளேஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டேபிளேஷனில் இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு வேக்கன்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இது பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர் 2025. சரிங்களா? 14 செப்டம்பர் 2025 ஆர்மி, நேவி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா NDA 2க்கான 150 கோர்ஸுக்கான எடுக்க போகிறாங்க. சரிங்களா? நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இந்த மூணுத்துக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஆர்மிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 208 வேக்கன்சி இருக்குது. அண்ட் 10 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் ஃபீமேல் கேண்டிடேட்க்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் நேவிக்காக பார்த்தீங்கன்னா 42 வேக்கன்சி இருக்குது டோட்டலாக. அண்ட் இன்க்ளூட் 5 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏர்ஃபோர்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளையிங்காக 92 வேக்கன்சியும், அண்ட் ஃபீமேலுக்கு 2 வேக்கன்சி, அண்ட் கிரவுண்டு டியூட்டி டெக்னிக்கலுக்காக 18 வேக்கன்சியும், அண்ட் இதில் 2 ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கான வேக்கன்சி இருக்குது. அண்டு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்காக 10 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு நெக்ஸ்ட் நேவல் அகாடமி, அதாவது 12th லெவலில் என்ட்ரி ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 36 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இன்க்ளூட் 4 வேக்கன்சி பார்த்தீங்கன்னா ஃபீமேல் கேண்டிடேட்டுக்காக இருக்கும். அண்ட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா 406 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? வேக்கன்சி அதிகமாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா காம்படிஷனும் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. சரிங்களா? அண்டு இந்தியன் ஆர்மி பப்ளிஷ் வேக்கன்சிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமனுக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வேக்கன்சிலே மேலுக்கு எவ்வளோ இருக்கும், ஃபீமேலுக்கு எவ்வளோ இருக்கும், அவ்வளோ வேக்கன்சி அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னா அன்மேரிடு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே 1 ஜனவரி 2007 1 ஜனவரி 2010 வரைக்கும், அதாவது 18 வயசுலேருந்து 21 வயசு வரைக்கும் நீங்கள் மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த டேட் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிங்க வயது கம்மியாக இருக்குன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்டு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆர்மி, அதாவது ஆர்மி நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12th நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தால் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது, நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ஃபோர்ஸ், அதாவது நேவல் டிஃபென்ஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது நேவல்ன்றதுனால
12th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. 12th வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக வந்து இருக்கணும். நீங்கள் ஸ்டேட் போர்டு இருந்தாலும் சரி அண்ட் சென்ட்ரல் போர்டு எதில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து இந்த சப்ஜெக்ட் இருந்தால் நீங்கள் வந்து நேவலுக்கு வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த பேட்டர்ன் தான், அதாவது 10th + 2 இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண முடியும். அண்டு இதில் சில என்கொயரிஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா, இதில் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்பி இன்டர்வியூ மூலிமா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க. அண்ட் மெட்ரிகுலேஷனில் என்எஸ்சி சப்ஜெக்ட் இந்த மாதிரி எல்லாம் வருதோ அதுதான் உங்களுக்கு வந்து கொஷினாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அது மட்டும் இல்லாமல் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்தாவே போதுமானது. உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் கேண்டிடேட், அதாவது எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட், ஃபீமேல் கேண்டிடேட் அண்டு ஆல்ரெடி நீங்கள் ஆர்மியில் இருக்கீங்க, ஜேசிஓ, என்சிஓ அல்லது வார்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. மற்ற அதர் கேண்டிடேட் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ₹100 வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ₹100 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூபிஐ மூலியமாகவோ அல்லது மாஸ்டர் கார்டு மூலியமாகவோ, ரூபி பே மூலியமாகவோ அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலியமாகவோ நீங்கள் வந்து பே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் சிலர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணும்போது ஃபெயில்ட் ஆகிரும். அந்த ஃபெயில்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் வந்து பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டேன், எனக்கு வந்து மல்டிப்ளை பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்கௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும், அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆயிரும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எந்த விதமான அப்ஜெக்ஷனும் கிடையாது. அண்டு ஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான். இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. சரிங்களா, ₹100 தான் ஃபீஸு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுனாலே போதும், ₹100 தான் உங்களுக்கு வந்து ஃபீஸஸ் இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 17 ஜூன் 2025 அன்றைக்கி 11:59 PM வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத ஒவ்வொரு இதுக்காக வந்து பார்க்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் வந்து 300 மார்க்கும் அண்டு ஜென்ரல் ஆபிலிட்டி டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 600 மார்க்கும், டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 900 மார்க்கான உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். அண்டு எஸ்எஸ்பி டெஸ்ட் அண்டு இன்டர்வியூ. சரிங்களா, இதுதான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்றது சில பேருக்கு வந்து டவுட்டு இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிளேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளேஷனில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் 5 இடத்துல உங்களுக்கான சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திண்டுக்கல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. வேலூர்லேயும் கொடுத்துருக்காங்க, அண்ட் திருச்சிராப்பள்ளி, திருவனந்தபுரம் இதில் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் நீங்கள் எந்த சென்டருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த சென்டரை வந்து பார்த்தீங்கன்னா முதலையே நீங்கள் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அப்படி நீங்கள் வந்து சென்டரை வந்து நீங்கள் மாற்றி இது பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா, திரும்பவும் சென்டர் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா, அண்ட் அது மட்டும் கிடையாது, இதில் வந்து எக்ஸாம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்ற உங்களுடைய கொஷின் பேப்பர், மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மாடல் கொஷின் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் upsc.nic.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ண இந்த ஜாபுக்கான எந்த ஒரு டீட்டெயில் இருந்தாலும் சரி அண்ட் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் சரி எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து ரீப்ளை பண்ணுறேன். அண்ட் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கிற இந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கான எக்ஸாமினேஷனோட கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மாடல் கொஷின் பேப்பர், அதாவது ப்ரீவியஸ் இயரோட மாடல் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இந்த மாதிரி பேஜில் வந்து ஓப்பன் ஆகும். சரிங்களா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து உங்களுக்கு கீழே சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர், அதாவது ப்ரிப்ரேஷன் கொஷின் பேப்பர் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கொஷின் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க அப்படின்ற மாடல் கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற மாதிரி நீங்கள் படித்தாவே போதுமானது, நீங்கள் இதில் வந்து அழகாக வந்து பாஸ் ஆகிடலாம். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். NDA 2 வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து யாரும் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்ளை வந்து பண்ணிக்கோங்க. 12th பாஸ் பண்ணியிருக்கவங்க வந்து ஆஃபீஸியல் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் மட்டும்தான் வேலை கிடைக்கும். அதனால் நீங்கள் இந்த ஜாப்பை வந்து கோட் பண்ணிக்கோங்க. ஸோ காய்ஸ்,